வெல்கம் டு மினிஸ் ஜேர்னல்ஸ். வீடு க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ரொட்டேட்டிங் ஸ்வீப்பர் தான் நான் வாங்கியிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எனக்கு தெரில. இதை நான் ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நான் பார்க்குறேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதை எப்படி ஃபிட் பண்ணி உண்மையாகவே இது வந்து வீடு க்ளீன் பண்ணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து நம்ம மாப்புக்கு எப்படி ஸ்டிக் இருக்குமோ அதே மாதிரி 3 இது கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட ஹெட்டு. இது பேட்ரியோ எதுவுமே இல்லைங்க, கரண்ட்டும் தேவையில்லை. ஒர்க் ஆகும் நினைக்கிறேன், நம்பி வாங்கிட்டேன். ஆனால் இது இனிமேல் தான் செக் பண்ணணும். இதை வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுன்றது தான் தெரில. வீடெல்லாம் இப்போ டஸ்ட்டாக தான் இருக்குது. அவ்வளோதான், ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பாருங்கள், இதுதான் அந்த ஸ்பின்னர். இது ரொட்டேட் ஆகி தான் டஸ்டெல்லாம் வந்து உள்ளே கலெக்ட் ஆகும் போல இருக்குது. டஸ்ட்டு கலெக்ட் பண்ணுறது இது உங்கள் பேக் சைடில் இருக்குது. இதில் தான் டஸ்ட்டெல்லாம் கலெக்ட் ஆகும். இப்போ இது எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் இப்படி ஒரு ஸ்பின்னர் கொடுத்துருக்காங்க. இது 3மே சேர்ந்து ரொட்டேட் பண்ணி தான் வந்து இந்த டஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுது. இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு வாங்கி இப்போ செக் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரில் நிறைய ஹேர் எல்லாம் கீழே இருக்குது பாருங்கள். மேட்டில் இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் இந்த ஸ்வீப்பர் வச்சு க்ளீன் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்குது. இந்த கார்பெட் மேலே இங்கே எல்லாமே டஸ்ட் இருக்குது. நான் இன்னும் வீடு கூட்டவே இல்லை. இன்னைக்கு வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலான்ட்டு நான் அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கவர் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா ரொட்டேட் ஆகவே மாட்டேங்குதுங்க. இப்போ பாருங்கள், நல்ல அப்படி ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ரொட்டேட் ஆகுது. இப்போது இந்த ஹேர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுது. அழகாக அந்த இதில் இது பண்ணுது. ஆனால் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி தான் வந்து இதை பண்ண வேண்டியது இருக்குது. இந்த டிஷ்யூ பேப்பரை கூட உள்ளே இழுத்துடுச்சு. ஆனால் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணேன். நீங்கள் பாருங்கள், க்ளீன் ஆகுது. ஆனால் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகலை. சும்மா அங்கங்கே இருக்கிற அந்த டஸ்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணுது, அவ்வளோதான். நம்ம வந்து தொடப்பத்தை வச்சு கூட்டினா எப்படி க்ளீன் ஆகுமோ அந்த அளவுக்கு இது வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. இப்போது அந்த கார்பெட்டில் இருக்கிற டஸ்ட்டை எப்படி க்ளீன் பண்ண, கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தா தான் வந்து இது ரொட்டேட் ஆகுது. இதில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் நல்லாவே க்ளீன் பண்ணுது பாருங்கள். இது வந்து நம்ம தொடப்பத்தை வச்சு க்ளீன் பண்ணோன்னா இந்த கார்பெட் மேலே வச்சு க்ளீன் பண்ணவே முடியாது. க்ளீன் ஆகுது. இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் ஆகுதான்னு பார்ப்போம். அதாவது ஒரு ஸ்மூத்தாக க்ளீன் ஆகலை. சும்மா இது வந்து கண்ணாப்பினான்னு சுற்றிக்கிட்டு இருக்கு. இதோ இங்கே வந்து ஒரு பேப்பர் இருக்கு. இதை வச்சு என்னால் பண்ணவே முடியல. பயங்கரமாக பேக் பெயினே வருது. ஏன்னா இதோட ஸ்டிக் வந்து அந்த அளவுக்கு ஹைட்டெல்லாம் இல்லை. இது வந்து ஒரு சும்மா நம்ம இப்படி வச்சோன்னா நம்மளோட இடுப்புக்கு கொஞ்சம் மேலே வரைக்கும் தான் இருக்குது. ஸோ இது அந்த அளவுக்கு ஒன்றும் ஷூட் ஆகுற மாதிரி தெரியல. கொஞ்சம் கம்மி ஆகிருக்கு டஸ்ட்டு. இருந்தாலும் வந்து நம்ம வேக்யூம் கிளீனர் மாதிரியோ இல்லை நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரூம் மாதிரி வந்து இது ஒன்றுமே பெருசாக க்ளீன் ஆகலை. இந்த ஸ்பின்னிங் ஸ்வீப்பர் பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரி ஒர்க் அவுட் ஆகலை. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வாங்காதீங்க. இது நான் வந்து $5 கொடுத்து பக்கத்தில் இருக்க ஷாப்பில் தான் நான் வாங்கினேன். இதில் வந்து ஹேர் வந்து ஒரு தடவை இதில் ஃபுல்லாக சுற்றிடுச்சுன்னா இந்த ஹேரை ஃபுல்லாக நம்ம கையால் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை திரும்ப யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா இது வந்து சுற்றவே மாட்டேங்குது. அது மட்டும் இல்லை,
இந்த கார்பெட்டில் இருக்கிற டஸ்டில் கூட வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஆனால் வந்து நம்ம அது மற்றபடி தரையில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டானது. இப்போ நான் வந்து கீழே இந்த வேர்க்கடலையெல்லாம் போட்டிருந்தேன். அது வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள் தானே, அதெல்லாம் வந்து இது ஸ்பின் பண்ணி உள்ளே இழுக்கவே இல்லை. அப்புறம் டிஷ்யூ பேப்பர்லாம் சின்ன சின்ன பேப்பராக இருந்தால் கூட இழுத்து எடுத்துக்குது. மற்றபடி இது வந்து கண்டிப்பாக இது பெரிய அளவுக்கு ஒன்றும் யூஸ் ஆகாது. கண்டிப்பாக வந்து இது ஒர்க் அவுட்டே ஆகாது. இது வாங்கினது, இந்த ப்ராடக்ட் வாங்கினது வந்து வேஸ்ட்டு தான். கண்டிப்பாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் நம்ம ப்ரூமோ இல்லைன்னா வேக்யூம் கிளீனர் தான் வந்து பெஸ்ட்டு. இது வந்து வேஸ்ட்டு தான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி வீடியோலாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.